ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சோசியல் சயின்ஸ் சாப்டர் 4 டைம்லைன் அண்டு சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 and 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்ட் 3 பார்ப்போம். இந்த பேஜ் வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இதிலிருந்து இப்போ பார்ப்போம். ஹியூமன் ஹிஸ்ட்ரி எப்போ இருந்து ஆரம்பிச்சுது? மாடர்ன் ஹியூமன்ஸ் ஹோமோசேபியன்ஸ் ஹாவ் வாக்டு த பிளானட் அபவுட் 3 lakh years. This appears to be a very long time, yet it is only a tiny fraction of the Earth's history. Let us have the quick look at our early history. மாடர்ன் ஹியூமன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோசெப்பியன்ஸ். ஹியூமன் வந்து எப்படி வந்தாங்க, எதில் இருந்து வந்தாங்க, அதுக்கான நேம் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். இப்போ மாடர்ன் ஹியூமனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோசெப்பியன்ஸ்னு சொல்லுவோம். பிளானட்டில் வந்து இவங்க எப்போ தான் வந்தாங்க அப்படின்னா 3 lakhs yearsக்கு முன்னாடி தான் வந்தாங்க. இது நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. உடனே 1 minute நடந்தது இல்லை 1 year நடந்தது அப்படிலாம் கிடையாது. மாடர்ன் ஹியூமன் வந்து இந்த பிளானட்டில் நடக்கிறதுக்கு நிறைய டைம் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ ஹியூமன் எடுத்துட்டோம் அப்படின்னா எர்த்தோட பிளேஸில் வந்து ஒரு குட்டி பார்ட் மட்டும்தான் ஹியூமன் வந்து ஆக்குப்பை பண்ணுறோம். that begins after death. ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை ஆரம்பிக்கும்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆஃப்டர் லைஃப்னு சொல்கிறோம். Early human faced many challenges from nature and lived in bands or group to help each other. They were constantly seeking shelter and food and were mainly hunters and gatherers. This means that they relied on hunting and collecting edible plants and fruits for their survival. Our early ancestors also had certain beliefs about the natural elements and possibly also some நோஷன் ஆஃப் ஆஃப்டர் லைஃப். ஹியூமன்ஸ் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. எப்படி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க? ஃபார் அ நேச்சர். ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து மோஸ்ட்லி எங்கே தான் இருந்தாங்க அப்படின்னா பேண்ட்ஸில் தான் இருந்தாங்க. இருக்குது அப்படின்னா அந்த ஆறு பக்கத்துலேயே தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஏன் இருக்குங்கிறதுனால மட்டும் அந்த ஆற்று பக்கத்தில் இல்லை, நிறைய பிளான்ட்ஸ் வந்து அங்கே வந்து க்ரோ பண்ண முடியும், நிறைய ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க பேண்ட்ஸ் பக்கம் தான் இருந்தாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னா குரூப்பாக தான் இருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா ஹண்டிங் அண்டு கேதர். ஹண்டிங்னா வேட்டையாடுறது, கேதர்னா கலெக்ட் பண்ணுறது. ஒன்று வேட்டையாடி கொண்டு வருவாங்க, இல்லை என்னென்ன கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. என்னென்ன கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க? எடிபிள் பிளான்ட்ஸு, ஃப்ரூட், இது எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை சாப்பிட்டு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, சர்வை பண்ணாங்க. தீஸ் குரூப்ஸ் லிவ் இன் டெம்பரரி கேம்ப், ராக் ஷெல்டர் ஆர் கேவ்ஸ் அண்ட் கம்யூனிகேட்டட் வித் ஈச் அதர் யூசிங் லாங்குவேஜஸ் தட் ஆர் நவ் லாஸ்ட். தே ஆர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எப்போ நடந்தது அப்படின்னா அக்ரிகல்ச்சர்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நடந்தது. அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடியே எப்படி வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ஹண்டர் அண்ட் கேதர் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. வேட்டையாடி கிடைக்கிறத சேகரித்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி சாப்பிடும்போது இப்போ ஒரு இடத்துல அப்போது என்ன செய்வாங்க, பெர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல வந்து அவங்களால தங்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே காலியாயிருச்சு, இல்லை ஹண்டிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அடுத்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதை வந்து கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லாங்குவேஜ் அவங்க முன்னாடி வந்து லாங்குவேஜும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லாங்குவேஜ்லாம் இப்போ கிடையாது. ஹண்டிங் கேதரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக ஆரம்பித்தோம் அப்படின்னா டு யூஸ் அ ஃபயர் அண்ட் மேக்கிங் ஆப்ஜெக்ட். எப்போ கண்டுபிடிச்சோமோ, ஒரு பொருளை செய்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமோ, அப்போ தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், க்ரோ ஆகிட்டே இருந்தோம். அப்போது பொருள் வந்து எப்படிலாம் செஞ்சாங்க, ஸ்டோன் ஆக்சஸ், கல்லுலேயே ஆக்ஸ் வந்து பண்ணுவாங்க, பிளேடர், ஆரோ ஹெட், அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங் நிறைய பண்ணாங்க, ராக் பெயிண்டிங் நிறைய பண்ணாங்க. இப்போ நம்ம நிறைய டீட்டெயில் வந்து எதுலேருந்து கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ராக் பெயிண்டிங்லேருந்து தான் கேதர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்லேயே நிறைய 100 ஆஃப் கேவ்ஸ், நிறைய கேவ்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டைமில் ஹியூமன் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஆர்னமெண்ட், நகைகள் எல்லாமே செய்ய வந்து பழகிக்கிட்டாங்க. அந்த ஆர்னமெண்ட்ஸில் எதை வச்சு செஞ்சாங்க, ஸ்டோனு, கல் வச்சு செஞ்சாங்க, செல் பீடு, முத்துக்கள் வச்சு செஞ்சாங்க, பென்டன்ஸ் மேட் ஆஃப் அனிமல் டீத்து, அனிமலோட பல்லுலேருந்து நிறைய பென்டன்ஸ் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. கிராப்ஸ். ஓவர் லாங் ஏஜஸ் த எர்த்ஸ் climate has gone through many changes. At certain times it was very cold and much of the earth
was covered with ice. This is called an ice age, as you will learn in greater detail in science. Later, when the climate warmed up, this ice partly melted and the resulting water swelled the existing rivers and eventually drained into the ocean. The last ice age lasted from over 1 lakh years ago to around 12,000 years ago. ஃபர்ஸ்ட் ஏர்த்தோட கிளைமேட் வந்து எப்படி தான் இருந்ததுன்னா ஃபுல்லி ஐஸாக தான் இருந்ததுதான். அதனால் நம்ம ஏர்த்தை வந்து எப்படி சொன்னோம் அப்படின்னா ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி. ஏஜ் வந்து எப்போ நமக்கு நார்மல் ஆச்சு அப்படின்னா ஏர்த்தோட கிளைமேட் வந்து வாமாக அந்த ஐஸ் எல்லாமே என்ன செஞ்சிச்சான், உருகிருச்சா, மெல்ட் ஆகி அது எல்லாமே என்ன ஆச்சா, ரிவராக ஓசனாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஐஸ் ஏஜ் வந்து எப்போ வரைக்கும் இருந்தது அப்படின்னா 1 lakhலேருந்து 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே இருந்தது. Afterwards, living conditions improved for humans in many parts of the world. They started settling down and cultivating cereal and grains. They also domesticated animals such as cattle, goats, etc. With more food available, these communities grow in size and number and often settled down near rivers. This was not only because the availability of water but also because the soil would be more fertile there. It made the process of growing crops easier. இந்த மாதிரி லிவிங் கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஹியூமன்ஸும் என்ன செஞ்சாங்க, நிறைய மல்டிபிள் ஆகிட்டே வந்தாங்க. ஹியூமன்ஸும் நிறைய மல்டிபிள் ஆகிட்டே வரும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா செட்டில் டவுனு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருந்தவங்க அப்போ தான் என்ன செஞ்சாங்க, ஒரே இடத்துல தங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. எப்படி தங்க முடியும், கல்டிவேட்டிங் செரல் அண்ட் கிரைன்ஸ். அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே ஃபார்மிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரே இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. டொமஸ்டிகேட் அனிமல்ஸையும் வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டில், கவ், புல், ஆக்ஸ் இது எல்லாமே நம்ம கேட்டில்னு சொல்லுவோம். கோட் இது எல்லாத்தையுமே வளர்த்து அதை வந்து என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே எங்கே தான் தங்கியிருந்தாங்க அப்படின்னா ரிவர் பக்கத்தில் தான் தங்கியிருந்தாங்க. வாட்டருக்காக மட்டும் ரிவர் பக்கத்தில் தங்கியிருக்கலை. ரிவர் பக்கத்தில் இருக்கிற சாண்டில் இப்போ ஃபார்மிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும், நிறைய க்ரோத்தும் கிடைக்கும். அதனால் ரிவர் பக்கத்துலேயே தான் தங்கியிருந்தாங்க. வெல்ஃபேர்னா என்னது, ஹெல்த், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் வெல்பீயிங். ப்ராஸ்பெரிட்டினா என்னதுன்னா ஹெல்த்தாகவும் வெல்த்தாகவும் நல்ல விதமாக இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வெல்ஃபேர்னு சொல்லுவோம். ஹேம்லெட்னா என்ன, ஏ ஸ்மால் செட்டில்மெண்ட் ஆர் ஸ்மால் வில்லேஜ். இப்போ நம்ம குரூப்பாக ஒரு இடத்துல ரிவர் பக்கத்துலேயே தங்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னோமா, அந்த மாதிரி தங்குற இடத்த தான் நம்ம என்னென்னு சொன்னோம் அப்படின்னா ஹேம்லெட்டுன்னு சொல்லுவோம். As communities grew, so did their social complexity. Leader or chieftains were responsible for the well-being of the people, and everyone collectively worked towards the community welfare. For example, there was no sense of individual ownership. The land were collectively sowed and harvested. கம்யூனிட்டி சொசைட்டி வந்து க்ரோவாக சோசியலில் வந்து அந்த சொசைட்டியில் வந்து காம்ப்ளெக்சிட்டியும் க்ரோ ஆகிட்டே இருந்தது. கம்யூனிட்டிக்கு ஒரு கம்யூனிட்டிக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா லீடர்ஸ் வந்து சூஸ் பண்ணாங்க. அப்படி சூஸ் பண்ண லீடர் வந்து என்ன இருக்கிற எல்லாரையுமே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்போடு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, குரூப்போட வேலை வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் அவங்க பண்ணவே இல்லை. கலெக்டிவிட்டி சோவ்டு அண்ட் ஹார்வெஸ்டடு. எல்லாருமே எப்படி தான் இருப்பாங்க, குரூப்பாக தான் இருப்பாங்க. லேண்ட் வச்சுருக்காங்களோ அந்த லேண்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே சேர்ந்து அந்த லேண்டில் ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாருமே என்ன செஞ்சாங்க, க்ரோ ஆகிட்டு வந்தாங்க. வென் பை ஹேம்லெட்ஸ் grew into sizable village that exchanged goods, mostly food, clothing and tools. Slowly networks of communication and exchange were established among those villages, and some of them grew into small towns. New technologies appeared, for example pottery for making pot and other clay object, and the use of metal, copper first, iron later, which helped make durable tools, object of daily use and ornaments. இப்போ ஹேம்லெட்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு ஸ்மால் வில்லேஜை தான் நம்ம ஹேம்லெட்டுன்னு பார்த்தோம். ஸ்மால் வில்லேஜில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி எப்படி தான் இருந்தாங்க, எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் அவங்களுக்கு தேவையானதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
மோஸ்ட்லி என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, ஃபுட், கிளாத்திங், டூல்ஸ் இது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் எல்லாமே க்ரோவாக சில பேர் என்ன செஞ்சாங்க, வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வந்து டவுனுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. ஏன் மூவ் ஆக ஆரம்பித்தாங்க? நியூ டெக்னாலஜி வந்துருச்சு. என்னென்ன நியூ டெக்னாலஜி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்ச டெக்னாலஜி என்ன அப்படின்னா வீலு தான் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி. வீல் வந்ததுனால அவங்க என்ன கிளே வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாட்லாம் மேக் பண்ணாங்க. நிறைய பாட் வந்து மேக் பண்ணி அதை சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. காப்பர், அயன் வச்சு நிறைய திங்ஸ் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா காப்பர் தான் யூஸ் பண்ணாங்க. போக போக அயனும் கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு ஃபார்மிங்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் செஞ்சாங்க. அவங்க டெய்லி வியருக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸும் செஞ்சுக்கிட்டாங்க. See in chapter 6 how this stage prepared for the emergence of what is called civilization. For now, it is important to remember that this early progress of humanity had to face many challenges at some critical times. Humanity could have almost disappeared as some earlier species did. We will never know those early humans to whose courage and persistence we owe our existence today. கரேஜ்னா என்னென்னா தைரியம், பர்சிஸ்டன்ஸ்னால் என்னென்னா விடாமுயற்சி. ஒன்று நம்மளால் முடியலைன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. என்னென்னா நாகரீகம். இதில் வந்து சிவிலைசேஷன் எப்படியெல்லாம் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்தாங்க. நமக்கு நிறைய கிரிட்டிக்கல் டைமும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் முன்னாடி இருந்த பீப்புளோட கரேஜும் பர்சிஸ்டன்ஸும் தான் காரணம். இதோட இந்த லெசன் முடிஞ்சு. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம நிறைய மாடல் பேப்பரும் ஒர்க் ஷீட்டும் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். பிடிஎஃபாகவே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.